Happy birthday to you. பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பினோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுத்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் போட்டு நாங்கள் எடுக்கலை. செக்குடு போட்டு இல்லை ப்ளைன் ஷர்ட்டு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இந்த டைம் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிசைனில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். நல்லாவே அமைஞ்சுது. அவங்க ரெண்டு பேருமே போட்டு பார்த்தானுங்க. பெரியவன் வந்து தான் வீடியோ எடுத்தான். தேஜு நீ போட்டு காமிடா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்துகிட்டு இருந்தான். டேய் பிடிச்சிருக்கடா? ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. போய் டாய்ஸ் கிட்ட போய் நின்னாங்க. எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வாங்கியே தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னோட தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த கிஃப்ட் ப்ரைஸ்லாம் இது அவனுக்காக பேக்கப் பண்ண போகிறோம். என் அம்மாவும் அப்பாவும் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அப்பா வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. பருப்பி சாப்பிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. சரி நம்ம வந்து அவன் தூங்கின வரைக்கும் தூங்கிட்ட பிறகு நம்ம வந்து பேக் பண்ணலாம் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சார் தூங்கிட்டாரு. பார்த்துருந்தாரு. அவருடைய சிக்னேச்சரை போட்டுக்கிட்டு தூங்குறாரு. டெய்லி பார்த்தீங்கன்னா 8 to 8:30 சாப்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்ட் அந்த ஷாப்பு மேலே போய் படுப்பான். கால் மேலே கால் போடுவான், தூங்கிடுவான். இதுதாங்க அவனுடைய டெய்லி ரொட்டீனே. அதுதான். ஏன்னா உள்ளே போய் படுக்க மாட்டேன். உள்ளே போய் படுக்கிறதுக்கு தனியாக பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள்லாம் இங்கேயே இருக்கிறதுனால அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்போ தூங்கிட்டான். வாயை திறந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். 10 வயசு ஆக போகுதுங்க. இன்னும் குழந்தை மாதிரியே நடந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் லாஸ்ட் கடைசி சுட்டி குழந்தை அது. அதனால் அவனுக்கு 10th பர்த்டேக்கு நாங்கள் 10 gift வாங்கியிருக்கோம். அது எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். அவனை தூங்க வச்சதே நாங்கள் தான். ஏன்னா வந்து அவனை வந்து ரேஸ் மாதிரி இது பண்ணி தூங்க வச்சோம் நாங்கள். அவ்வளோமா இப்போ வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள். வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஐடியா வரும். இப்போ நாங்கள் பேக் பண்ண போகிறோம். வாங்க. பருப்பி சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அப்பாவும் வந்துட்டாரு. இப்போ ரெடியாக இருக்கும். ஆனால் அமைதியாக இருக்கணும். பேக்கப் பண்ண போதும். நீ தான் கத்துற. அமைதியாக இருக்கணும். நீ கத்திக்கிட்டே இருக்கீங்க. சரிப்பா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது என்ன இது கிஃப்ட்? இதுதான். அம்மிக்கூடாது. இது என்ன கிஃப்ட் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். அது எண்டு வீடியோ பார்க்க தெரியும். வாங்க. வீடியோ கடைசியாக பார்த்துக்கிட்டா? ஆமாம் என்ன பேசிக்கிட்டே இருக்கு. பார்க்குறவங்கள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க. இப்போ என் தம்பிக்கு வந்து 10th பர்த்டே. அதனால வந்து நேற்றே காமிச்சிருப்போம். நேற்றே வந்து கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி இது பண்ணுறதுக்கு அதை வந்து நாங்கள் வந்து இப்போ கிஃப்டாக இது பண்ண போகிறோம். எனக்கு தெரியாது. நேற்று தூக்கிட்டு தான் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம்மா? ஆமாம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எனக்கு சொல்றியாடா நீ? உனக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு டைமே இல்லை. எங்களுக்கு கிஃப்டே வாங்கல. அதனால வந்து கிஃப்ட் வந்து என்னன்னா உனக்கு விஷ் பண்ற மாதிரி தான் கிஃப்ட். இப்போ எல்லாரும் ரெடியா எங்க போறோம்? கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்தலாம் சொல்ற கிஃப்ட் கொடுத்தலாம். இருக்குது வந்து அப்புறமா நைட்டா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து வேலை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் நைட்டு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கேக் கட்டிங் முடிச்சுட்டு தான் கிஃப்ட் கொடுத்து போகிறோம். இப்போ என் தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தர போகிறோம்.
ஓகே Are you excited? எஸ் ஐ அம் ஆல்ரெடி எக்ஸைட்டட். இது என்ன gift தெரியுமா? எல்லாரும் பிரிக்க கூடாது. அப்புறம் பிரிக்கலாம். அப்புறம் மாட்டா. ஓகே இந்த செகண்ட் gift. இது என்னத்துக்கு? இது பிரிக்கிட்டா முடியாதுடா. நைட்டு தான்டா. இதுவாச்சு இதுவாச்சு இல்ல அது சாப்பிட இது எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டேன் சரி கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து சிம்பிளான கிஃப்ட். நல்லாதான். சரி அமைதியா இது ஈஸி எனக்கு தெரியும். அஞ்சாதா இது நான் தெரியல. அவன் தான் கொடுக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து அவன்ட்டுக்கடா. இது போகக்கூடாது. தெரியும் ஆத்தி குவியது. இது வந்து பேக்கெட் பண்ணு. இது வந்து எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி நாவா இருக்கும். அதெல்லாம் சர்ப்ரைஸ். எத்தனை கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை gift? 1 2 3 4 5 6 7 ஒன்னே கிஃப்ட் எனக்கு தெரியாதுடா. இன்னும் வரல. ஒரு gift என்னன்னா உனக்கு முத்தம். இதான் 10வது gift. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? 10 gift ஓகேவா? ஹாப்பியா? இப்போ நம்ம கோயிலுக்கு போலாமா? அம்மா வரல. அம்மா வந்தா விட்டு போயிடலாமா? இரு போங்க இதில் போங்க. போ. இப்போ மெட்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் தான் நடந்து வந்தோம். மெயின் ரோடு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே கோயில் வந்துடும். அதனால நம்ம டிராஃபிக்கில் வந்து கஷ்டப்படுறத விட மெட்ரோலேயே வர்றது பெஸ்ட். வந்தாச்சு கோவிலுக்கு. உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ ரஷ் இருக்குன்ட்டு. சொல்லுங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதனால் நல்லா பொது தரிசனத்துலேயே நின்று சாமியை நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வடபழனி கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. போன வருஷம் கல்யாண நாளுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வரதுக்கான சான்சஸே இல்லை. சரி இப்போ தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பர்த்டேக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஒரு வழியாக சாமி பார்த்து வந்த பிறகு அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. வெண்பொங்கல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி போய் வாங்கி சாப்பிடுவோம் சொல்லிட்டு 4 பேருமே போயிட்டு வெண்பொங்கலை சுட ஆவி பறக்க இருந்ததுங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் குளம் இருந்தது. அங்கே குளத்துல பார்த்திங்கன்னா வாத்து, ஏகப்பட்ட வாத்து இருந்தது. சரி அப்படியே நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு என் பையன் மாமா நல்லா இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வீடியோ எடுத்தான். வாத்துங்க நல்லா அந்த குளத்துல நீந்தின்னு போகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பூக்கடை பக்கத்தில் வந்து நின்று கோபுரம் தெரியறதுனால அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். கோயில் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு பசங்க ஒரே அமக்கணும். சாப்பிட்டு போயிடலான்ட்டு நான் வீட்டில் போய் செஞ்சு தரேன்டான்னா கேட்க மாட்டானுங்க. இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் இட்லி பொங்கல் ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் போயிட்டோம். எங்கே போயிட்டோம்? போயிட்டோம்ல, போக போகிறோம். இப்போ தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஆனால் இப்போ போயிட்டு பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலாம் இவனுங்க. வந்தவொடனே
வந்தவனே இங்கே கேக் கட்டி முடிச்சுட்டு இங்கே வந்தவனே gift பிரிக்கணும்னு ஒரே அவனுக்கு தான். சரி 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 டைம் ஆச்சு வாங்க. 9 அது 10 நிமிஷம் குறையுது. இப்போ சாரி இது 10 நிமிஷம் அதிகம் பாருங்க. போது பெசன்ட் நகர் பீச் வந்தாச்சு. என்னது அது? கேக்கு 10th பர்த்டே செலிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்துட்டோம். பிளான்லாம் இல்லைங்க, திடீர்னு முடிவு பண்ணோம், கிளம்பி வந்துட்டோம். இப்போ போயிட்டு சாருக்கு பர்த்டே கேக் வெட்ட போகிறோம். வாங்கிட்டு வந்தாச்சு. குலாபாய் பர்த்டே பேபியில் குலாபாய். பெசன்ட் நகர் பீச்சுக்கு உள்ளே வந்தாச்சு. இந்த இதுவாண்டு தான் வந்து மெமோரியல் ஆண்டை நம்ம கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். கேக் வெட்டத்துக்கு ரெடியா தேஜு? ஒரு சந்தோஷமா இருக்கா? என்ஜாயாக இருக்கா? நம்ம வீட்டில் கேக் வெட்டுறதோட இந்த டைமு பீச்சில் 10th பர்த்டே செலிப்ரேஷன். சந்தோஷமா? வெட்டலாமா? கேக் வெட்டலாமா? ஆரம்பிப்போமா? ஒரே ஒரு குறை இது கிடையாது. எப்படிங்க நான் டவுன் பண்ண முடியும்? ஏய் விடு விடு, உட்காரல முடியாது. அம்மா என்ன இதுதான் இல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு தேஜு, ஹாப்பி பர்த்டே தேஜு. அப்பா கூட்டு எனக்கு கவனிக்கவே இல்லை. அம்மாக்கு கொஞ்சமா விட்டுனேன். அப்பா கூட்ட நான் விட்டேன். இங்க வா. ஓகே ஓகே ஓகே. எப்படி ஒரு தொடைக்க முடியாது. அப்போ சாப்பிட போனோம். சாப்பிட போனோம். வேணாம். வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. உட்காந்து சாப்பிடு. கேக் வெட்டி முடிச்சாச்சு. குலாபாய்க்கு கேக் வெட்டி முடிச்சாச்சு. குலாபாய் பொட்டிக்கில இருந்தா குலாபாய் வெளியே பண்ணிட்டான். இப்போ எங்க போறோம்? கேக் வெட்டி முடிச்சிட்டு சொல்லிட்டேன். ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட போறோம். ஜாலியா சந்தோஷமா? டிஃப்ரெண்ட் அம்மா கால்ல டிஃப்ரெண்ட். எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் தான் கேக் வெட்டுவோம். பட் இந்த டைம் பீச்ல பண்றோம். வெட்டியாச்சு. அம்மா எப்பமா கிஃப்ட் பிரிக்கலாம் போடா. இன்னைக்கெல்லாம் எங்க டைமே இல்லாம போயிடுச்சு கிஃப்ட் பிரிக்க. பாப்போம். சரி இப்ப பிரிக்கலாம் போயிட்டு. சரி ஓகே போலாம் வா. ஹோட்டலுக்கு போலாம் வா. எங்க போயிருந்தீங்க? கார் தேடி அந்த பக்கம் போயிட்டேன். நீ ஒரு பக்கம் போயாச்சா? உன்னை எங்கன்னு தேடிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படியே வேளச்சேரியில் இருக்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். அங்கே போனோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. அங்கே பார்த்திங்கன்னா லைட் மியூசிக்கோடு சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது ஒரு ஃபீலிங்ஸே வேறு மாதிரி இருந்தது. அங்கே நம்ம தான் முடிச்சிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்னையே முடிச்சிட்டு தான் அங்கே இருக்குது. ஒரு ஜாலியான ஃபன் மூமெண்ட்டாக அன்றைக்கி எங்களுக்கு நாள் சூப்பராக போச்சு. Sorry ass DJ. Sorry ass DJ.
Sorry ass DJ. Sorry ass DJ. Sorry ass DJ. இப்போ நான் என்னோட தம்பிக்கு வந்து நேற்று கொடுத்த கிஃப்டை வந்து இப்போ நாங்கள் பிரிக்க போகிறோம். அம்மா வேலையாக இருக்காங்க, அதனால நாங்கள் 2 பேரும் பிரிக்க போகிறோம். ஆமாடா, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கானா இவன் எக்ஸைட்மெண்ட் பாய். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை பிரிக்கலாம் வாங்க. இதோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இவங்க கிட்ட கொடுக்குறோம். சரி, இப்போ நீ பிரிக்கிறா. இது பிரிக்க தெரியுமா? நான் நல்லா யார் ஃபர்ஸ்ட் இங்கே பெரிய இங்கே பெரிய கஷ்டமாக பேக் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள். அவனே பிரிக்காத தி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இஸ் நீ புரிஞ்சுக்கோ. பெண்ணா அதான் பெண்ணா பெண்ணடா நல்லா இருக்குடா. எப்படா இது வாங்குனீங்க? அது என்ன ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தல, அம்மா கிட்ட நான் தான் கேட்டேன். அது அம்மா வாங்கி தந்தாங்க. இது பண்ண எப்படா இது ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் பண்ணி பென்சில் ஷார்ப் பண்ணாமலே பென்சில் இருக்கு. ஷார்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், ஷார்ப் பண்ணக்கூடாது. என்ன உள்ள கேட்ரேஜ் எப்படி? நெக்ஸ்ட் கிஃப்ட் சின்ன கிஃப்ட் என்னன்னு தெரியல. எனக்கு கீ செயின் நினைச்சேன். ஷார்ப்னர் அண்ட் எரேசர். நெக்ஸ்ட் கிஃப்ட் போகலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு அது அவனுக்கு பிடிக்காத கிஃப்ட். இது பாருங்க, இது அவனுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு. இது பண்ணா ஐயோ கண்டுபிடிச்சாங்க. நான் 125 நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? அதாவது இங்கு போடுறது 6th ஸ்டாண்டர்ட் போக போக நீயே புரிஞ்சுப்ப. நெக்ஸ்ட் கிஃப்ட் போலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் இது எடுக்கலாமா? இது எடுக்கலாமா? நீங்க வாங்கி போடுறது எடுக்கலாம். என்ன அதுக்குள்ள ஓபன் பண்ணி பாரு. பாக்ஸ் இல்லாதனால இப்படி பண்ணிருக்கேன். உன் மண்டை மாதிரியே இருக்கிறதுனால அம்மா வாங்கிருக்காங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கிஃப்ட் அப்படி இருக்கு. அது வந்து என்னோட 10th பர்த்டேக்கு எங்கள் அப்பா அம்மா இன்னொன்று பாய் மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பாய் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அதை வந்து தேஜ் வந்து மண்டையும் காலாக பிச்சு போட்டான். பண்ணுவோம் நம்மளும். போட்டக்கூடாதுடா இது. தீபாவளி தீபாவளியா? டேய் தீபாவளிலாம் இல்லை இது. பாரு அது எப்படி இல்லடா? இருக்கா ரெட் கலரு. டேய் உன் போட்டோல போட்டுருப்பாரு. இது இப்ப எடுத்தது. இது டான்ஸ் கிளாஸ் போகும்போது எடுத்தது. இது ரீசெண்டா மாறி எடுத்தது. 2020 எடுத்தது. ஆகஸ்ட் 20 எடுத்தது. ஆமா சொன்னது. இவன் பாக்ஸ்லயே போட்டு நல்லா சேஃப்டி எடுத்தது. சேஃப்டி வச்சுனாங்க. பாத்திரம் நீ வந்து இது காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியடா. நெக்ஸ்ட் வந்து நார்மலான கிஃப்ட். நார்மல் கிஃப்ட் எனக்கு தெரியும். கட் பண்ணு ப்ரோ. கட்டே பண்ண முடியல ப்ரோ. அவனே செலக்ட் பண்ணி வாங்கினான் இந்த பவுச்சை. இல்ல இது உள்ள பெருசா ஓப்பன் பண்ணலாம். அது இந்த பவுச்சில் பாருங்க நல்லா இருக்கா? மூடி வச்சுலாம்.
இப்போ நெக்ஸ்ட் இது ஐயோ டாப்ல இது ஒரு வித்தியாசமான பென். பென்னா என்ன ஆகுது? ஸ்கெட்சா வாட்டர் பெயிண்டா? ஃப்ளோட்டிங் பெயிண்டா? இப்படி அமுத்துவாங்களே அது இல்லடா. இப்போ கையில வந்து தண்ணியில விட்டா இங்க பாரு ஃப்ளோட்டிங் பெயின் வாட்டர் பெயின். ஃப்ளோட்டிங் பெயின் அப்புறமா நாங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்கு ஒண்ணு பார்க்கணும். இல்ல அப்புறமாடா அவ்வளோவா உங்க கையில வந்துட்டு அப்புறமாடா அப்புறமா டெஸ்டிங் டைம்டா. டெஸ்டிங் டைம் இது வந்து கிஃப்ட் டைம். ஓகே டெஸ்டிங் டைம்னு ஒன்று போடுறோம். நெக்ஸ்ட் இதுக்காக தேதி ஆவலை காத்துருந்தாங்க. என்னதுன்னு தெரியல. தேதி இருக்குது என்னன்னு தெரில. தேதிக்கு ஒரு பயமே இருக்கு. கிளேவா இருந்துருமோன்னு ஒரு பயமாவே இருக்கு. கிளேவா இருக்காம இருந்தா சரி ஏதாச்சும். ஐயோ மோல்டட் பீட் வாடியா வாடிச்சுங்களோ. நல்லா இருக்கா? பிரிக்கிறாங்க அம்மா வந்து இதுமா யார் இது? இது எனக்கு தெரியும். என்னது இது? என் ஃப்ரெண்டு மாவில் எதுவும் மாதிரி பண்ணுவாங்க. இது கரெக்டாப்பா இப்படா. இங்க பாருங்க இந்த மாதிரி பெயிண்ட் வச்சுட்டு இது மாதிரி மோல்டு பண்ணணும். அதை எடுத்து ஜாலியாக விளையாடலாம். இந்த மாதிரி இந்த பிக்சர்லாம் இருக்கு கைஸ். இது வந்து காரு. இது வந்து ரிமோட். இதை கழுத்தலாம் கழுத்தலாமா? கழுத்தியாச்சு. பேட்டரி போட்டோம் ரைட்டா. இதை ஆன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சா? இப்போ ஒன்று அண்ணா இப்போ பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கை இப்படி மேலே இப்படி கீழே நகர்த்தணும். அது அப்படியே பண்ணாங்க வரல. இது பண்ண ஜாய்ஸ்டிக் அழுத்தி பிடிச்சி இப்படி பண்ணணும். ஏற்கனவே நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் ஓடுதானே வருதுன்னு. இப்போ ஃபிளிப் பண்ணுறாண்ணா ஃபிளிப் பண்ணுறான். ஓகே பாய். ஜாலியாக இருக்கு போய்